ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 வெப் சீரிஸுமே பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இது எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது என்னென்ன வெப் சீரிஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் போட மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் 2023 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன தாகத் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோடைய ஸ்டோரி ஃபுல்லாகவே ராஜஸ்தானில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வெப் சீரிஸோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டேஷனில் ஒரு முஸ்லீம் பையன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதாவது ரொம்ப நாளாக என்னுடைய தங்கச்சியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற போலீஸோ உன்னுடைய தங்கச்சி யார் கூடயாவது ஓடி போயிருப்பான்னு சொல்கிறாங்க. ஒரு நாள், அதாவது ரொம்ப நாள் கழித்து அந்த காணாமல் போன பெண் சடலமாக மீட்கப்படுறாங்க. அங்கே தான் இந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நிறைய பெண்கள் இதே மாதிரி மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோயின் சால்வ் பண்ணாங்களா இல்லையா, கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸில் கில்லர் யார் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க. போலீஸ் எப்படி அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸுடைய கதையே. அதுக்காக போர் அடிக்கும்னு கேட்டு நினச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கர விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். போலீஸ் கெட்டப்பில் பயங்கர துணிச்சலான பொண்ணாக சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க காட்டக்கூடிய அந்த ஆர்வம்லாம் சூப்பராகவே இருக்கும். இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் வருவார், அதாவது இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவருக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அதை வெளியே காட்டாமல், அதாவது வெளியே காட்டிக்காமல் அவர் நடிக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவர் ஃபேமிலியை எப்படி சமாளிக்கிறாரு, அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ரொஃபஸர் கேரக்டர். அவர் வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் சொல்லி 2 கேரக்டரையும் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. அதுவும் பொண்ணுங்க கிட்ட நம்புற மாதிரியே பேசுகிற விஷயங்கள்லாம், அதாவது அவங்களை ஏமாத்துறதுக்கு எப்படி பேசினா அந்த பொண்ணுங்க ஏமாறுவாங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பேசுகிற அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அடடா இப்படி தான் பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா காலங்காலமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ சூப்பராகவே நடிச்சிருப்பார். அந்த கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸ் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த வெப் சீரிஸில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதனால குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் மொத்தமாகவே 8 எபிசோட் இருக்குது. சூப்பராகவே இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் 2018 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன பிரீத் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய பையனுக்கு நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கும். 6 மாதத்தில் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், அதாவது தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துணிச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு அப்பா. இன்னொரு பக்கம் ஒரு இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. அவருடைய கவனக்குறைவினால அவருடைய பொண்ணு இறந்து போயிடுறாங்க. தன்னால தான் தன்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் தவிக்கக்கூடிய இன்னொரு அப்பா. இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய த்ரில்லிங்கான சம்பவம் தான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் மட்டும் தான் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். 3வது எபிசோடுக்கு மேலே பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் சூப்பராகவே இருக்கும். இது ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 3வதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த பிரீத் அப்படிங்கிற வெப் சீரிஸுடைய செகண்ட் பார்ட் தான். பிரீத் 2 இன்டு த ஷேடோஸ் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2020 வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த வெப் சீரிஸில் நடித்த போலீஸ் கேரக்டர் தவிர மற்ற எல்லா கேரக்டரும் வேற வேறையாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் பச்சன். அவர் ஒரு சைக்காட்டிஸ்டாக இருப்பார். அவருடைய குழந்தை இன்னொரு டாக்டர் படிக்கிற பொண்ணுன்னு 2 பொண்ணுங்க காணாமல் போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகியும் அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலே தெரியாது. 10 மாதம் கழிச்சு இந்த குழந்தைய நான் தான் கடத்தினேன், அதாவது சைக்காட்டிஸ்டுடைய குழந்தைய நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சைக்காட்டிஸ்ட்டை பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய குழந்தை உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி சிலரை நான் சொல்கிற மாதிரி பேட்டர்னில் நீங்கள் கொலை செய்யணும். அப்படி கொலை செஞ்சுட்டு அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்குது. 6வது எபிசோட்லலாம் ஒரு ட்விஸ்ட் வரும். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹீரோவுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அந்த போலீஸ்காரருடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பயங்கர சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் சஸ்பென்ஸோட முடிச்சிருப்பாங்க. ஸோ சூப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ
நம்ம 4ஆவதா பார்க்க போற வெப் சீரிஸ் 2024 வருஷம் ஹிந்தில ரிலீஸ் ஆன கியாரா கியாரா அப்படிங்கிற டைம் டிராவல் கான்செப்டோட வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் வெப் சீரிஸான சிக்னல் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸை தழுவி எடுத்த ஒரு வெப் சீரிஸ் தான். நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சில அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போயிருப்பாங்க. அந்த பொண்ணை கடத்தி கொலையும் செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு கேஸ் 15 வருஷம் ஆகியும் சால்வ் ஆகாமல் இருக்கும். கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமே இருப்பாங்க. அந்த நேரத்தில் கோர்ட்டில் ஒரு ரூல்ஸ் வருது, 15 வருஷம் ஒரு கேஸை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், கில்லர் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சட்டம் வருது. அதுக்கு அந்த காணாமல் போன அந்த பெண்ணுடைய அம்மா பயங்கரமாக போராட்டம், எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் முடிய போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அந்த நேரத்தில் ஹீரோவான நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பாஸ்டில் இருக்கக்கூடிய, அதாவது 1990 இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசி இந்த ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ணாரு, இந்த கேஸ் மட்டும் கிடையாது இன்னும் சில கேஸ்லாம் வரும், அதை எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் பயங்கர சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி, டைம் டிராவலை யூஸ் பண்ணி ஒரு கேஸை சால்வ் பண்றது அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். அதை ஓரளவுக்கு சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பராகவே இருக்கு. டைம் டிராவல் ரசிகர்களுக்கும் சரி, கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கும் இந்த வெப் சீரிஸ் பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்ச வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5 OTTல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற வெப் சீரிஸ் 2018 வருஷம் ஹிந்தில ரிலீஸ் ஆன மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிர்சாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் தாதாவா இருக்கிறாங்க திரிபாதி வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். தாதாவுடைய பையனா சொல்லவே வேணாம், பயங்கரமான ரவுடித்தனம், அடிதடி, கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நேர்மையான ஒரு வக்கீலை காட்டுறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க தான் இந்த வெப் சீரிஸ் உடைய ஹீரோ. அவங்கள ஒரு பையன் பயங்கர பிரில்லியண்டா இருப்பான், இன்னொருத்தன் பயங்கர முரட்டுத்தனமானவன். அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்கெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள திரிபாதி வம்சத்தை சேர்ந்த அந்த பையன், அதாவது அந்த ரவுடியா இருக்கான் இல்லையா, அந்த பையன் உள்ள வரான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வெப் சீரிஸ் உடைய கதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. மெயினான ஸ்டோரியே இந்த மிர்சாப்பூரை யார் ஆளணும் அப்படிங்கிற அந்த போட்டி தான். இதுக்கு நடுவில் நிறைய அரசியல் கட்சிகள் உள்ள வருவாங்க, நிறைய தாதாக்கள் உள்ள வருவாங்க, ரவுடிங்க உள்ள வருவாங்க. இவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போட்டி தான் இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 3 சீசன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சீசன்லயும் 8 எபிசோட், 10 எபிசோட், 10 எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 28 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்லயும் பயங்கர வயலன்ஸ், அடல்ட் கண்டென்ட்லாம் நிறைய கொட்டி கிடக்கு. ஆனா ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல நிறைய அடல்ட் கண்டென்ட், வயலன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 8.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பயங்கர தரமான வெப் சீரிஸ். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான நிறைய படங்களை பத்தியோ வெப் சீரிஸை பத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.